நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மே மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். உங்களுடைய சந்திராஷ்டமம் தான் இந்த தடவை ரொம்ப ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எப்போ என்னன்றது கடைசியில சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள், ஏன் 7 கிரகங்கள் தன்னுடைய இடத்தை மாக்குது. முக்கியமான 2 பெயர்ச்சிகள் நடக்குது, which is குரு பெயர்ச்சி அண்ட் ராகு கேது பெயர்ச்சி. சரி, இதை பத்தி டீட்டெயிலா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் விளக்கமா சொல்றேன். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மாத பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த மாத பலன் தான். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய 3ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிதுன ராசி ஜெயிக்கிறது அப்படின்னா கம்யூனிகேஷன்னால தான். அவங்களுக்கு அதீதமா ஒரு தைரியம் வரும், அதீதமா அவங்க அழகா பேசுவாங்க. ஸோ 10 பேர் போய் ஜெயிக்க முடியாத காரியத்தை இவங்க போய் தன்னுடைய சிரிப்பினால ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அவ்வளவு அழகான பிளஸ்டு பீப்புள் மிதுன ராசி அன்பர்கள். ஸோ அவங்களுக்கு அந்த 3ஆம் வீட்டு சூரியனே லாபஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 14 மே வரைக்கும் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு அதீத தைரியம், அதீத தெளிவு, அதீத பேச்சு திறமை அப்படின்றதெல்லாம் அனைத்து விதமான பிரச்சனையும் சூப்பரா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி அவங்களுக்கே தோணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரசு வழி நீங்க என்னென்னலாம் நீங்க சாதிச்சுக்கணும் இந்த 14ஆம் தேதிக்குள்ள நீங்க சாதிச்சுக்கிறது சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 2 விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் லாஸ்டா தவிச்சுட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்துக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதே மாதிரி கணவருக்கு உடம்பு சரியில்லை, கணவனால் கடன் நிறைய வந்துருச்சு, மனைவினால் தேவையில்லாத செலவுகள் வந்துருச்சு அப்படின்லாம் தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு பிரமாதமான காலம் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 14 மே வருது. ஸோ அதுல எதிர்பார்க்காத விதத்துல பல ரூபத்துல உங்களுக்கு நன்மைகள் காத்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீடு, உங்களுடைய 7ஆம் வீடு, உங்களுடைய 9ஆம் வீடு குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையினால பார்க்கறதுனால உங்க குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப ஒவ்வொரு வயதினரா பார்த்தோம் அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு படிப்பே வரல, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஒரு டீச்சர் அமைஞ்சு அவர் கூட படிக்கிறவங்களே உங்களுக்கு வா நான் சொல்லி கொடுக்குறேன், இதை போய் என் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ அந்த குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. அப்போ உங்களுக்கு மன திருப்தி அப்படின்றது அப்படி இருக்கும். சரி, ஒரு வேலை கிடைக்கல, உங்க குழந்தைங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டான், ஆனா ஏண்டா ஆரம்பிச்சுட்டான்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஐடியாஸ் தானாவே யாரோ அவங்களுக்கு உதவி பண்ணு, மேபி அவங்க ஒரு 80% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா 20% அலைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலன்றவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் கண்ணில் பட்டு அவங்களுக்கு தொழில அப்பாடி என் பையன் பொண்ணு நல்லா இருக்காப்பா அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபீல்டில், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா டிப்ரெஷனா அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் ஆகி நைட் ஷிஃப்ட்ல இருந்து இருந்து அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இவங்களே ஒரு தொழில் கூட அமைச்சு கொடுத்து சூப்பரா ஒரு அபிவிருத்தி அப்படின்றது கொண்டு வருவாங்க. அண்ட் மேலும் அந்த ரீசன்னால உங்க குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்காம எந்த பிரச்சனை இருந்தாலுமே அவங்க இதுக்கு கம்ஃபர்டபிள் ஜோனுக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு பேத்தி பேரன் பிறக்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு திருப்தியான ஒரு அஸ்திவாரம் அமையக்கூடிய வகையில் இருக்கு. சரி, திருமண வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனை, அதாவது கணவன்னா மனைவி அமையவே இல்லை, அதாவது உங்களுக்கு மாப்பிள்ளை மருமகள் அமையவே இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க, நீங்களே முன்னாடி இருந்து அதை அமைச்சு கொடுத்துருவீங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணமாயி பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரிந்த தம்பதியரை சேர்த்தா சூப்பரா இருக்கும், அவங்களுடைய கட்ட பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா திரும்பியும் நீங்களே நடுவரா இருந்து அவங்கள சேர்த்து வைப்பீங்க. இல்ல ஏதோ ரீசன்னால 2 பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அது லாஸ்ட் கட்டத்துல மூவ் ஆயிட்டே இருக்கு, ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது, இழுத்துட்டே போயிட்டு இருக்கு, 10 வருஷமாச்சு, 12 வருஷமாச்சு, 7 வருஷமாச்சு அப்படின்றவங்களுக்கு கூட உங்க குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு டிவோர்ஸ் அமைஞ்சு
திரும்பியும் மறுமணம் அமையக்கூடிய அமைப்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்படி நான் சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு 80 வயசாச்சு, உங்க பெண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு 50-55 வயசாச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க சால்வ் பண்ணதான் போறீங்க. அப்ப சுகம் சுத்தி உங்களை ஏன்னா நம்ம வாழ்க்கையை, நம்ம இந்தியர்களுடைய வாழ்க்கையை குழந்தைகளுக்காக தான். அந்த குழந்தைங்க திருப்தியா இருக்கும் போது சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் உங்களுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்ற மிதுனராசி அன்பர்களுக்கு திருப்திகரமாவே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி அப்பா வழி சம்பந்தமா எந்த பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்பந்தமா எந்த பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, அது சுமூகமா நீங்களே முன்னாடி இருந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். அண்ட் ராகு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வருதுன்ற கவலை வேண்டாம். ராகு வரும்போது குரு பெயர்ச்சியும் ஆயிடுது. அதனால அந்த ராகு கொடுக்கக்கூடிய அமைப்பு நெகட்டிவான அமைப்பில் இல்லாம பாசிட்டிவான ஒரு அமைப்புக்குள்ள போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 4ஆம் வீட்டுல கேது அப்படின்றவர் இருக்கிறாரு. 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3ஆம் வீட்டுக்கு வர்றார். 4ஆம் வீட்டுல கேது இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன சஞ்சலம், சுக கெடுதல் அப்படின்றது இருக்கும். எது நீங்க பண்ணாலுமே அங்க கட் பண்ணி விட்டுடும். சோ 18ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நார்மலா இறங்க போதும். ஏன்னா 18க்கு அப்புறம் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பா இருக்கு. 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்குன்றத மறந்துடாதீங்க. அந்த செவ்வாய் பவர் இழந்து இருக்கு. ஸோ இதுதான் நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது என்னன்னா, எப்பயுமே உங்களுடைய பேச்சு அப்படின்ற விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த செவ்வாய் மூவார வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களாவே பேச்சுல யார்கிட்ட பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், எப்படி பேசுறோம்ன்றது தெரியாம வாயை விட்டு மாட்டிக்குவீங்க. அதுவும் சந்திராஷ்டம நாட்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல ரொம்ப வச்சுக்கணும். இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல நீங்க சாதிச்சு வரப்போறீங்க. அதே மாதிரி படிப்புன்ற விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. 6ஆம் தேதி வரைக்கும் எதை சூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற பயம் இருக்கும். 6ஆம் தேதி புதன் சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு அவர் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆவீங்க. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாதிச்சு நிறைய படிப்பின் வழியில நிறைய அற்புதமான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போவீங்க. ஃபாரின் சான்சஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய காத்துட்டு இருக்கு. முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் பிரமாதமா இருக்கு. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கார். ஸோ கழிவுகள் வெளியில போறது, எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், அலர்ஜி, அதே மாதிரி பிளட் சம்பந்தமானது, ஹெரிடிட்டரி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு, பேச்சுல எதை எப்போ எப்படி யார்கிட்ட பேசுறீங்க, எல்லா ஏவனாலையும் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத ஈகோயிஸ்டிக்கா நீங்க ஏதாவது இருந்து, அதாவது நீங்க கண்லையோ அல்ல உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயோ ஈகோயிஸ்டிக் காமிச்சு மாட்டிக்காம இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது 3ஆம் வீட்டுக்கு வர்றதுனால அந்த விஷயமும் நிறைய நீங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்படித்தான் நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு 18ஆம் தேதி 12:04 நடு ஜாமத்திலிருந்து 20ஆம் தேதி 7:35 காலையில வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தை ப்ளீஸ் மிதுன ராசி அன்பர்களே நோட் பண்ணி வச்சுட்டு மிகவும் கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல பேச்சினால் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அது மட்டும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அந்த சமயத்துல சூரியனும் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல வந்துடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு முக்கியமா வேண்டியது ஆதித்ய ஹிருதயத்தை நீங்க கேளுங்க. சூரிய நமஸ்காரம் நீங்க நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி தன்வந்திரியினுடைய பிரார்த்தனை ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.